ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ரமலான் 3 இன்னைக்கான இதே தேதியில் தனது மறைவு செய்தியை கேட்டு வாங்கிக்கிட்ட ஒரு சுவனத்து பேரரசி பற்றி பார்த்துருவோமா? இந்த மாதிரியான சூப்பரான ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஷார்ட்ஸாக பார்க்குறதுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் சின்ன வயசில் தனது தாயை இழந்திருந்தாலும் ஹிஜ்ரி 11 ரபியுல் அவல் மாதம் தனது தந்தையாகிய த ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம் சையீதுல் முர்சலீன் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மறைவு செய்தியை மக்களுக்கு பதிவு செய்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நான் இறைவனிடம் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் அதிர்ச்சியை தரக்கூடிய ஒன்றா இருந்தாலும் ரொம்பவுமே கவலையோடு அழுதுட்டு இருந்த அவங்களுடைய பெண் பிள்ளை சுவனத்து பேரரசி சையதுனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடியாமல் இருந்தப்போ அவங்கள கூப்பிட்டு ஒரு சில விஷயத்தை பற்றி கம்யூனிகேட் பண்ணுறாங்க. உள்ளே போகிறப்ப அழுதுகிட்டே இருந்த ஃபாத்திமா ரதியல்லாஹ் வெளியே வரப்போ சிரிச்சுட்டே வரதை பார்த்தவங்கலாம் கேட்டாங்களாம், உள்ளே போகிறப்ப அழுதுகிட்டே போனீங்க, பட் வெளியே வரப்போ சிரிச்சுக்கிட்டே வரீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். நான் இன்னும் சில நாட்களில் இறைவன்கிட்ட போய் சேர்ந்துருவேன், இருந்தாலும் அடுத்த சில நாட்களில் நீங்களும் என்னிட்ட வந்து சேர்ந்துருவீங்க ஃபாத்திமா அப்படின்ற ஒரு மறைவு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. பொதுவாக மறைவு செய்தியை கேட்டு நம்மலாம் பயப்படுவோம், ஆனால் தனது மறைவை கூட வரவேற்கிறாங்க சையதுனா ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. அதனால தான் நான் சிரிச்சிட்டு வரேன் அப்படின்ற செய்தியை அவங்க தோழிகளுக்கு சொல்கிறாங்க. இங்கே சூப்பரான இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? அதே ஹிஜ்ரி 11 தனது தந்தை மறைந்த 6 மாத காலம் கழித்து ரமலான் மாதத்தினுடைய பிறை 3 அன்னைக்கு காலை நேரத்தில் ரொம்பவும் உடம்பு சரியில்லாமல் போகிறாங்க. தானும் தனது தந்தையிடம் போகிறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க பண்ண காரியம் என்ன தெரியுமா? ஒழு செஞ்சு சுத்தமாகி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு தனியாக ஒரு பாய் விரித்து படுத்து அவங்களுடைய முகத்தை கிப்லாவின் பக்கமாக முன் வச்சு அவங்க வலது கையை அவங்க வலது கண்ணத்துக்கு கீழே வச்சு தானும் தனது தந்தையிடம் போகிறோன்ற விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க ரூஹ் பிரிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதனால் சுவனத்து பேரரசி ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இன்றைய நாளில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபாத்திமாக்களுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஒரு ஷேரை தட்டி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வஸ்ஸலாம்.